வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் இந்த சண்டே ஆனால் சன் டிவியில் டாப் 10 மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு படங்களை வந்து லிஸ்ட்டு போட்டு காட்டுவாங்க. இந்த மாதம் என்னென்னலாம் படம் வந்திருக்கு, அது இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த வாரத்துக்கு வந்த படம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த வாரத்துக்கு வந்த படம் திருப்பி முதல் இடத்துக்கு போயிடும். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40 நாளில் அதாவது தாவேக்கா ஆட்சி அமைந்து விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஸ்டார்ட்ஸ் நவ், நல்ல நேரம் இப்போ தான் ஆரம்பிச்சிருத்து அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த நல்ல நேரம் ஆரம்பித்த காரணமோ என்னவோ தெரியல, கட்டுக்கதைகளாக அழுத்து விட்டுட்டே இருக்காங்க தாவேக்கா சார்பாக. அந்த கட்டுக்கதைகள் அழுத்து விட்டதில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமே நடத்தலாம். இந்த வாரத்தின் டாப் 10 பொய்கள் அப்படின்னு சொல்லி நடத்தினோன்னா அதில் ஃபஸ்ட்டு பொய்யா விஜய் அவர்கள், ஆதவர்ஜுனா அவர்கள், அதுக்கப்புறம் அவங்களோட அமைச்சர் அவர்கள் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு அடுக்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு பொய்யா அளந்து தள்ளுறாங்க. அதில் இன்னொரு கேட்டகரி வச்சுருக்காங்க. ஒரு விஷயத்தில் இவங்க ட்ரோல் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே மடம் மாற்றுற மாதிரி வேறு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறது. ஆனால் இந்த வடிவேலு அவர்கள் சொல்லுவார் பார்த்தீங்களா, இப்படி எல்லா பக்கமும் அணைக்கட்டினா நான் என்னதாடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க இந்த ட்ரோல்லேருந்து தப்பிக்கிறதுக்காக வேற ஒரு விஷயம் பண்ணால் அதில் என்ன குளறுபடி நடக்குது அப்படின்ற மாதிரி அங்கேயும் அணைக்கட்டி அதோட உண்மையான விஷயத்தை போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. குறிப்பாக விஜய் அவர்கள் மேரத்தான் ஓடினார் பார்த்தீங்களா, அதில் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வெள்ளை அறிக்கை விடுறேன், சரி நிர்மல்குமார் அவர்கள் சொன்னார், நான் வெள்ளை அறிக்கை விடுறேன், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள், 2 நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே நிதியமைச்சர் கொடுத்த வெள்ளை அறிக்கையிலே திமுக சாதகமாக பேசிட்டு போயிட்டீங்க. லிமிட்டானதாக கடன் வாங்கியிருக்காங்க, அதை தாண்டி வேறு எதுவும் வாங்கின கடனும் பூரா நல்லதுக்காக தான் செயல்பட்டுருக்கு, அதாவது செலவினம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணி விட்டாங்க. இவர் சட்டமன்றத்துலாம் வேறு வந்து பயங்கரமாக பேசினாரு. இப்போ இதெல்லாம் போட்டு காமிச்சார், பின்னாடி வந்து கார்டெலாம் போட்டு காமிச்ச உடனே ஏதோ பயங்கரமாக சொல்ல போகிறாரு. பட்டா எண்ட் ஆஃப் த டேல திமுக நஷ்டத்தை குறைச்சிருக்கு அப்படின்ற ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. திமுக சார்பாக ஒரு போஸ்டெல்லாம் போட்டு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ தூரம் அவங்களுடைய சாதனைகள் வெளியே வந்திருக்காது. நீங்களாம் உங்கள் காசு செலவில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, எங்களுடைய சாதனையை எடுத்து சொல்லியிருக்கீங்க. கடந்த 10 வருஷத்தில், அதாவது அதிமுக ஆட்சி பண்ண 10 வருஷத்தில் வாங்கின நஷ்டத்தை விட, அடைந்த நஷ்டத்தை விட திமுக எந்த அளவுக்கு வந்து அந்த நஷ்டத்தை குறைச்சிருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. வெள்ளை அறிக்கைனாலே என்ன வரவு செலவு அப்படின்னு கணக்கு சொல்கிறது தான் வெள்ளை அறிக்கை. ஆனால் எவ்வளோ வரவு எப்படி வந்தது, அந்த வரவு எப்படி செலவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லாத ஒரு வெள்ளை அறிக்கையை தான் வந்து வெத்தறிக்கையாக சிறு நிர்மல்குமார் அவர்கள் கொடுத்துருக்காருன்னு அப்படின்னு நான் சொல்லலை. செந்தில் பாலாஜி அவர் பாவம், யார், நிர்மல்குமார் அவர்கள் தான் ஒரு 40 நாளாக மனசை கஷ்டப்பட்டு அதிகாரிகளை பிடிச்சி அப்படி இப்படின்னு போஸ்டெல்லாம் போட்டு அதுக்காக ஒரு திரையெல்லாம் ரெடி பண்ணி பக்கத்தில் ஆஃபீஸரெல்லாம் உட்கார வச்சு கஷ்டப்பட்டு பில்டப் பண்ணி 40 நாள் கழித்து அந்த ஹோம்ஒர்க்கை கொண்டு வந்து எக்ஸாம் எழுதுனா இவர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் ப்ரெஸ் மீட் கொடுத்து மொத்தமாக காலி பண்ணி விட்டார். அதில் இப்போ அவர் வந்து சரியாக ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஏங்க இந்த மாதிரி கரண்ட்டு கட் ஆகுது அப்படின்னா கருப்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னீங்க. எதுவுமே செய்யலைன்னா அது எப்படிங்க, 122 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது, அப்புறம் 99,000 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம் அப்படின்னு இவர் அடுக்கிறார். இத்தனை பண்ணியிருக்கோம், அதை நான் சொல்ல, நீங்களே உங்கள் வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் இத்தனை பண்ணியிருக்கோன்றதை நீங்களே சொல்லிவிட்டு நாங்கள் கடந்த திமுக ஆட்சியில் ஒன்றுமே பண்ணல அப்படி. இப்போ எனக்கு இப்போ இந்த டேட்டா கணக்கெல்லாம் விட்டுருங்க, எதுவுமே பண்ணலை திமுக. பயங்கரமான கடன், ஊழல், அப்புறம் வந்து வேலைக்கு ஆளே இல்லை, அவ்வளோ குற்றச்சாட்டு எடுக்கிறீங்களே. இவ்வளவையும் வச்சுக்கிட்டு தானே அவங்க எங்களுக்கு வந்து மின்கட்டண தடையே இல்லாமல் ஒரு ஆட்சியை கடந்த 5 வருஷமாக கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே எப்படி இத்தனை கரண்ட்டு கட்டுவது, அப்போ தப்பு எங்கே நடக்குது அப்படின்றத கேள்வி. அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த ஹார்ட் டெஸ்க் வச்சு அவர் வந்து கேட்டார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் 18 ஹார்ட் டெஸ்க்கு காணும், அதாவது இந்த மின்வாரிய சம்பந்தமாக இருக்கக்கூடிய 18 ஹார்ட் டெஸ்க்குகள் காணும், ஆனால் ரெக்கவர் பண்ணது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 ஹார்ட் டெஸ்க்கு ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, 18 ஹார்ட் டெஸ்க்கு காணாமல் போய் 40 வந்ததே இடிக்குது. இப்போ இந்த 40ல் 18 மின்சார வாரியத்தோடைய டிஸ்க்குனா மீதி இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எந்த வாரியத்தோடைய டிஸ்க்கு, இப்போ அதில் என்னென்ன ரகசியங்கள் இருக்குது. அப்படி 40 டிஸ்க்கு நீங்கள் ரெக்கவர் பண்ணீங்கன்னா நீங்கள் ஏன் அதையும் சேர்த்து 40 காணும்னு சொல்லலை? மின்சார வாரியத்தோடது மட்டும் காணும்னு நீங்கள் ஏன் சொன்னீங்க? காணும்னா 40 காணும் சொல்லணும்.
இல்லை காணாமல் போனதை மட்டும் ரெக்கவர் பண்ணணும். அந்த 18 மின்சார வாரியதுன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எந்த துறையை சார்ந்தது, அது யார் கைக்கு போச்சு? 40ல் அந்த 18 மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க, மீதி 32 ஏன் சொல்லலை? அப்போ அந்த 32 எந்த விஷயம், என்ன மேட்ரு, அது யார் கைக்கு போச்சு, என்ன விஷயம் அதுலேருந்து எடுத்தீங்க, அதில் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இப்போ இல்லை எதுலையுமே ஒன்றுமே இல்லை அப்படின்னா இவங்க தானே அந்த கொளுத்தி போட்டாங்க, அதில் மின்சாரம் சம்பந்தமான இது இருக்குது, அது இருக்குது, யாருக்கு டெண்டர் போச்சு, இது இருக்குது, பல முக்கியமான ஆவணங்கள் இருக்குது, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், விசாரணையில் போயிருக்கு அப்படின்னு டெவலப் பண்ணி கொடுத்தது நீங்கள் தானே. அப்போ மீதி இருக்குது அந்த 18 மின்சார வாரினா அந்த 32 என்னென்ன ஆவணங்கள் இருக்குது, எதற்கு என்னென்ன அதில் வந்து விஷயங்கள் எடுக்கப்பட்டது, இதில் ஒன்றுமே இல்லைன்னா அப்போ அதுலேயும் ஒன்றுமே இல்லையா? இப்படி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இதை பற்றின விளக்கம் எப்போ வந்து அவர் கொடுப்பார், இப்போடைய மின்சாரத்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா நிர்மல்குமார், கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேல்குலேஷன் வந்து அவர் கேட்டிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 4000லேருந்து 5000 இது கூட வந்து நம்மளால் சொந்தமாக, அதாவது தமிழ்நாடு அரசால் சொந்தமாக வந்து உற்பத்தி பண்ண முடியல, கரண்ட்டு உற்பத்தி பண்ண முடியல. மாற இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிக்கிட்டேருந்து இவங்க வந்து கரண்ட்டை வாங்குறாங்க. ஏன் நம்மளால் ஒரு 4000லேருந்து 5000 கூட கன்சியூம் பண்ண முடியலையா? கடந்த திமுக ஆட்சி என்ன பண்ணுச்சு? தனியாரை போய் அனுமதிச்சிருக்காங்களே, அவங்க அதுக்கான காஸ்ட் கட்டிங்லாம் நம்ம பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு பயங்கரமாக வந்து அவர் டெவலப் பண்ணுறாரு. சரி என்ன, திமுக ஆட்சி காலத்தில் அவங்களால 4000லேருந்து 5000 வரைக்கும் கூட அவங்களால ஒரு பவரை வந்து உற்பத்தி பண்ண முடியல, கரண்ட்டை வந்து உற்பத்தி பண்ண முடியல, ப்ரைவேட் கிட்டேருந்து வாங்குறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இவர் கரண்ட்டை கடைசிக்கு சொல்கிறாரு, நாங்களும் அதே தனியார்கிட்ட இருந்து தான் வாங்க போகிறோம், ஆனால் காசு கட்டிங் பண்ண போகிறோம். அதாவது திமுக எப்படி ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கிட்டேருந்து கரண்ட் வாங்கினாங்களோ அதே தான் நாங்களும் வாங்க போகிறோம். அப்போ நீங்கள் என்னென்ன மாற்றோம்? காசு கம்மி பண்ணி கேட்க போகிறோம், என்ன வாங்க, நம்மளும் தான் உங்ககிட்ட தான் வாங்க போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா டைலாக்கு. 4000 5000 உற்பத்தி பண்ண முடியலையே, இது ஒரு அரசா அப்படின்னு சும்மா பஞ்ச டைலாக் தான் பேசுவேன், ஆனால் உங்ககிட்ட தான் வாங்குவேன், ஆனால் ரேட்டு மட்டும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். இந்த முதல் மரியாதை படத்தில் ராதா வந்து ஆடு விற்பாங்க, அப்போ சிவாஜி அவர்கள் கையில் துண்டு போட்டு ரேட்டு பேசுவார், அவரும் அந்த ஆட்டை ஏமாற்றி வந்து வேறு யாருக்கு மூலிகை சாப்பிட்ட ஆடு அப்படி இப்படின்னு சொல்லி விற்றுருவார். ஸோ அந்த மாதிரி கதையாக தான் இன்றைக்கி நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்காங்க. ஏற்கனவே தனியார்கிட்டேருந்து வாங்குற குற்றச்சாட்டு நம்மளால் உற்பத்தி பண்ண முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் கடந்த ஆட்சி மேலே வைக்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த உற்பத்தி பண்ணி காட்டணும். ஆனால் அப்படி பண்ணி காட்டாமல் போன வாட்டி ஆட்சியில் வாங்கினா மாதிரியே நீங்களும் ப்ரைவேட்டு கிட்ட தான் வாங்க போகிறீங்களா? அப்போ நீங்கள் என்ன மாற்றம்? நீங்கள் அந்த ஆட்சியை குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? கேட்டால் ஒரே மாற்றம், நாங்கள் காஸ்ட் கட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அவர் பேசுகிறாரு. ஸோ இந்த பொய் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நிர்மல்குமார் அவர்களால் சொல்லப்பட்ட இந்த பொய்யை வந்து பொய்ன்னு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நிரூபிச்சிட்டாரு. அடுத்த பொய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா அவர்கள், அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் இன்னைக்கு மாங்குன்னு சேர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்களோட சேர்ந்து ஓடினாரு. உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம்தான். போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு மேரத்தான் ஓடி இருக்காங்க. இது வந்து யார் பண்ணாலும் நல்லது பண்ணாலும் அதை வரவேற்கணும். ஆனால் விஜய் அவர்கள் வந்து யாரை பக்கத்தில் வச்சுட்டு ஓடினாருன்னு பார்க்கும்போது தான் வருத்தமாக இருக்குது. யாரை பக்கத்தில் வச்சுட்டு போனாங்கன்னா, அவங்களுக்கு இந்த நியூஸ் நல்லா ஞாபகம் இருக்கும். இங்கேருந்து டெல்லிக்கு தனி விமானத்தில் சிபிஐ விசாரணைக்காக விஜய் அவர்கள் போனார்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த தனி விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டது. எதனால் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேகை செக் பண்ணாங்க. யார்? நம்மளுடைய இப்பொழுது சிஎம் இருக்கார் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய பேக்கை செக் பண்ணாங்க. அதில் பெருசாக ஒன்றும் மாட்டல. ஆனால் அவர் கூட ஒருத்தர் போனார் இல்லையா, இன்றைக்கி மாங்குன்னு விஜய் அவர்கள் பின்னாடி ஓடினார் பார்த்தீங்களா, அவர் வயலில் தான் ஒரு மாட்டுச்சு, அதுதான் அந்த சரக்கு பாட்டிலு அப்படின்னு சொல்லி நியூஸ் வெளியாச்சு, நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு நபரை வைத்து கொண்டு தான் நீங்கள் மாங்கு என்று போதை ஒழிப்புக்காக, இதில் வேற நடுவில் இந்த பசங்க வேற ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா, போதை ஒழிப்புன்னு சொல்கிறாரு, ஆனால் அண்ணன் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது கீழே ஒரு கப்பில் யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் ஏதோ ஒன்று இருக்குது. அது மட்டும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்களும் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக அண்ணன் போதை ஒழிப்புக்காக தான் போராடினாருன்னு சொல்லி இன்னும் கான்ஃபிடென்ட்டாக பேசுவோன்னாங்க. சரி, அது வந்து ஒரு செய்தியாக வெளியே வரல, அது நம்மளுக்கு ஒரு வீடியோவாக வந்தது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பாட்டில் மாட்டுச்சு பார்த்தீங்களா செக்கப்பில், ஆதவர்ஜுனா அவர்கள் ஃப்ளைட் ஏறும்போது, இதெல்லாம் கொண்டு வந்தீங்களா நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே அனுமதிக்க முடியாது அப்படின்னு கேவலமாக கழுவி ஊற்றி நியூஸாக வெளியே வந்து பார்த்தீங்களா, அது நியூஸாக வெளியே வந்தது. அப்போது
அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டிகிட்டு நீங்கள் போடுறீங்களே, இப்போ அவங்க மைண்ட் வைஸ்னா நாங்களே அண்ணன் ட்ரோல் மெட்டீரியலாக மாட்டாரு, அப்பாவை காணுன்னு சொல்லி வாண்டடாக போய் மாட்டிக்கிட்டு டிசைனாக கலராக வந்து விஜய் அவர்கள் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதில் தான் டைவெர்ட் பண்ணுறாங்க. நாங்களே வந்து மேரத்தான் ஓடிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து என்னம்மா இது மாதிரி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, சரி நீங்கள் தான் டைவர்ஷனுக்காக அண்ணனை காப்பாற்றுறதுக்காக ஓடுறீங்க, ஓடும்போது ஒழுக்கமாக ஓடி இருக்கலாம். அதுலேயும் ஒரு பிரச்சனை. ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக ஒரு சின்ன பொண்ணு ஒரு கேள்வி கேட்குது, மக்களே இந்த கூட்டத்தை பார்த்து நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க பொதுமக்கள் வந்து ஏதோ விஜய் அவர்களோட ஓடிட்டு இருக்காங்கன்னு. அதுதான் இல்லை. பாருங்க, பொதுமக்களாகிய எங்களை கயிறு கட்டி உட்கார வைத்திருக்கிறார்கள். அவங்களோட ஓடுறது எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் அப்புறம் போலீஸ் அதாவது காவல்துறையை சேர்ந்தவர்களும் இன்னும் அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு அதாவது குழுக்களாக இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். சில இதுலேருந்து வந்திருப்பாங்க போல இருக்கு. அப்படி அவங்களுக்கு தேவையானங்களை மட்டும் முன்னாடி ஓட விட்டுருக்காங்க. எங்களெல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க. அது அந்த குழந்தை சொல்லுது, சின்ன வயசு குழந்தை சொல்லுது, இந்த மாதிரி நியூஸை மட்டும் என்ன போடுவாங்கன்னா பொதுமக்களோட சேர்ந்து அண்ணன் 3 கிலோமீட்டர் ஓடினார் அப்படின்ற மாதிரி நியூஸ் போடுவாங்க. நியூஸ் எல்லாம் பொய் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை தாவேக்கா ஆட்சியில் வந்து இப்படி உண்மையை வெளிப்படையாக பேசாத பார்க்கும்போது சின்ன குழந்தைக்கு தெரியற மாதிரியாலாமா இப்படி நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. சரி, இதில் ஆதவர்ஜுன் நான் என்ன பொய் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஓடின வேகத்தில் நம்ம ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம், நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், நம்ம ஓடி ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், அமைச்சராக ஏதோ உருப்படியாக பண்ணிட்டோம் அப்படின்ற ஆர்வத்தில் விஜய் அவர்கள் வேறு ரோட்டில் 3 கிலோமீட்டர் ஓட வச்சிட்டோம் அப்படின்ற அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாக என்ன பண்ணிட்டாருன்னா மைக்கை பிடுங்கி இந்தியாவிலேயே நல்ல வேளை உலகத்திலேயேன்னு சொல்லாமல் கொஞ்சம் அடக்கி வாசித்து இந்தியாவிலே முதல் முறையாக நம்ம சிஎம் விஜய் அவர்கள் தான் 3 கிலோமீட்டரு ஓடி இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே, யார் உங்கள் அண்ணன் தான் இந்தியாவில், தமிழ்நாட்டிலே சொல்லியிருந்தா கூட ஏதோ விட்டுருப்பாங்க, இல்லை அதாவது போயிருக்கோம், தமிழ்நாட்டோட போயிருக்குமா மானோம், இவர் இந்தியாவிலே என்னோட காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் கிளம்பி வராது. ஏன் எங்கள் முதலமைச்சர் வந்து அப்போவே ஓடிட்டாரு. அதாவது ஜம்மு காஷ்மீரோடைய சிஎம் ஒமர் அப்துல்லா வந்து காஷ்மீரில் இதே மாதிரி ஒரு மேரத்தான் போயிருக்காங்க. அண்ணன் வந்து 3 கிலோமீட்டர் தான் போயிருக்காரு. ஆனால் அவர் என்னன்னா 21 கிலோமீட்டர் ஓடி இருக்கா. அப்படி இப்போ இவர் ஆதவர்ஜுன் இப்படி ஒரு பொய்யை சொல்லாமா? அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு அமைச்சர், நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க, குறிப்பாக உங்களுடைய எதிர்கட்சிகள் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னும் போது நீங்கள் பூராமே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீங்களா இல்லை அவதூறு பரப்பணும் அப்படின்றக்காக பேசுகிறீங்களா தெரியல. ஆனால் எதுவுமே பொய்யாதான் பேசுகிறீங்க. அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பொது மேடையாக இருந்தாலும் சரி, பாரபட்சமாக இல்லாமல் நீங்கள் வந்து அவதூறை வந்து ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. அதுக்காக ஏதோ ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தீங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஆக இது வந்து 2வது பொய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் அண்ணன் தான் விஜய் அவர்கள் தான் இந்தியாவில் எந்த சிஎம்மே இந்த மாதிரி ஓடலை, எங்கள் சிஎம் தான், நம்ம சிஎம் தான் வந்து 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காருன்னா காஷ்மீர்லேருந்து வந்து நிற்கிறாங்க. எங்கள் சிஎம் 21 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்காரு. சும்மா இந்தியா லெவலில் உங்களால் தமிழ்நாட்டோட வச்சுக்கோங்க, இந்தியா வந்து இங்கே அதை விட டப்பு கொடுக்குறக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை வந்து போட்டு உடைச்சிட்டாங்க. 3வது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த அதிகார பிரச்சனை. நானா நீயா நானா, நான் தான் ஃபஸ்ட்டு நீ தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரியான பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதை தொடங்கி வச்சது தாவேகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பல்லவி அவர்கள். அந்த பஞ்சாயத்தை தான் சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் சட்டமன்றத்தில் வச்சு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சார். ஸ்கூல் புள்ள மாதிரி நீங்கள் வந்து லெட்டர்லாம் தூக்கிட்டு வந்திருக்க, கம்ப்ளைண்ட் லெட்டர்லாம், ஆனால் புரோட்டோகால் படி என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு, இதற்கு மேல் இதை நான் பேச விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் சொன்னார் இல்லையா, அந்த லெட்டரில் ஒன்றும் இல்லை தூர போட்டுருங்க அப்படின்னு. அது மாதிரி அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் அப்போ தான் தூர போட்டார். அடுத்த நாளே புரோட்டோகாலை தப்பாக வந்து சிஎம் விஜய் அவர்களே பேசினார். அவர் என்னென்னா, நாங்கள் மட்டும் 2 வாட்டி தேசிய கீத பாடல, உங்களுடைய ஆட்சியில் கலைஞர் அவர்களுடைய படத்தை திறக்கும் வந்து பிரசிடென்ட் வந்திருந்தார், அப்போ வந்து தமிழ்தாய் வாழ்த்து எப்படி பாடினாங்கன்னா, தேசிய கீதத்தை தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. இப்போ உங்களுக்கு மட்டும் சரியில்லையா அப்படின்னா, ஏன்பா நீ ஏதோ மாசா பேசன்னு தரிச்சு உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிறப்பா என்னப்பா அப்படின்னா, பிரசிடென்ட்டுக்கு வேற புரோட்டோகால், கவர்னருக்கு வேற புரோட்டோகால்ப்பா, பிரசிடென்ட் யாரு கவர்னர் யாராவது வித்தியாசம் தெரியுமா அப்படின்னா அதுவும் அசிங்கமா போச்சு புரோட்டோகால் விஷயத்துல. இப்போ இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளோட இவங்க சண்டை, நீயா நானா, திமுகவா தாவேகாவா அப்படின்னு. இப்போ சொந்த கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துச்சு, நீயா நானா யார் முதல்ல அப்படின்ற மாதிரி சொந்த கட்சிக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு. அதோட யாரோட அவங்களுக்கு ஒரு மோதல் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் டேட்டாவோட பேசுவேன், சட்டமன்றத்தில் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக சிக்கிட்டாங்க பார்த்தீங்களா. எந்த டேட்டாவும் எல்லாம் புருடா அப்படின்ட்டு நியூஸ் லாண்டரியை போய் பாருமா, அது ஏன் குஜராத்துக்கு போயிடுச்சுன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி நெட்டிசங்கள்லாம் வந்து விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. அந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு தமிழ்நாட்டுக்கு பல
கம்பெனிங்களை வந்து வாங்கன்னு கூப்பிட்டாங்க இல்லையா, அந்த அமைச்சரோட போட்டிக்கு போயிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள். அமைச்சர் ஜெகதீஸ்வரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக மற்றும் மகளிர் உரிமைக்கான அமைச்சராக இருக்கிறாரு. ஒரு மகளிர் உரிமை அமைச்சராக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு ஃபஸ்ட்டு இடத்துல பேர் வர்றதுக்கான உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி மேடையிலே அவங்க சண்டை போட்டுருக்காங்க. நானும் அமைச்சர் தான், அவங்களும் அமைச்சர் தான், ஏன் நான் மகளிர் அமைச்சர் அப்படின்றதுனால எனக்கு வந்து நீங்கள் ரெண்டாவதாக போட்டிருக்கீங்க, அவங்க வந்து அமைச்சர் தொழில்துறை அமைச்சர், அதனால அவங்களுக்கு முதல்ல போட்டிருக்கீங்களா, அமைச்சர்லேயே மேலே கீழே இருக்கா அப்படின்ற மாதிரி மேடையிலே சண்டை போட்டிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா அங்கே வந்து அவங்க வரல, தொழில்துறை அமைச்சர் வரல, இவங்க தான் வந்திருக்காங்க போல இருக்கு. ஸோ பஞ்சாயத்து எங்கே போனாலும் இருக்கும் போல இருக்கு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகார பஞ்சாயத்து அப்படின்றது அடுத்தடுத்து தொடர்ந்துட்டே தான் இருக்கு. தலைமை எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே தானே. ஸோ இந்த விஷயத்துல வந்து இவங்க அமைச்சர், எம்எல்ஏ, முதலமைச்சர்னு பாகுபாடே இல்லை. அமைச்சரில் தொடங்கி எம்எல்ஏ வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு விலை வைக்குவேன் அப்படின்னு எம்எல்ஏ, மொத்தம் இதுவே நான் தான் ஏற்றுவேன் அப்படின்னு முதலமைச்சர், பேர் என்ன தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு அமைச்சர்கள். ஸோ இப்படி எல்லாருமே போட்டி போட்டுட்டு யாருக்கு வந்து உரிமை, அதாவது யார் வந்து முதல்ல செய்கிறது அப்படின்ற விஷயத்தில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர்த்து மக்களுக்கு மறந்தும் எந்த நன்மையும் செய்ய போகிறதில்ல. ஸோ அடுத்ததாக 4வதாக ஒரு பொய். என்னம்மா பொய்யா அடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுறது ஆட்சி அப்படி இருக்கு. இப்போ இது வரைக்கும் வந்து இந்த தாவேக்காவுடைய நேரடி பொய்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது தாவேக்காவுக்கு முட்டு கொடுக்கும் விதமாக ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு பொய் செய்தியை வந்து பரப்பியிருக்காங்க. தூய்மை பணி டெண்டர் ரத்து, அதாவது தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே இவங்களுடைய பணிகளை வந்து தனியாருக்கு விட போகிறதாக, மொத்தமாக அதை ப்ரைவேட்டாக மாற்ற போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வெளியானப்போ எனக்குலாம் டவுட்டு. ஏன்பா சென்னை ஜோனுக்கே அவ்வளோ பெரிய சண்டை நடந்தது, பெரிய பிரச்சனை, போராட்டம்லாம் வந்துச்சு. விஜய் அவர்களே தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு ஆறுதல் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் மாற்றிடுவேன்னாரு. அது மாற்றம் இதுதான் என்னென்னா மொத்தமாக ப்ரைவேட்டுக்கு மாற்றுறேன்னு. இதுக்கு திருமாவளவன் அவர்கள் கூட இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு வன்மையாக கண்டனங்கள் தெரிவித்தார். ஸோ கண்டனத்தின் விளைவாக இல்லை மற்ற எல்லாருடைய எதிர்ப்பின் விளைவா அது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் வந்து ரத்தாயிருக்கு. கிட்டத்தட்ட 12 மாநகராட்சிகளின் தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதற்கு தொடர்பான டெண்டரை ரத்து செய்தது தமிழ்நாடு அரசு. ஸோ இவங்க எல்லாருடைய எதிர்ப்பு, கூட்டணி கட்சிகளுடைய எதிர்ப்பு, திருமாவளவன் அவர்கள் போன்றவர்களுடைய எதிர்ப்பு, எதிர்கட்சி திமுக மாதிரியான எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பு, இப்படி இவ்வளோ பேருடைய இதால் இந்த டெண்டர் வந்து ரத்தாயிருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஆனால் இவங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்க, தூய்மை பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதாக சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்த முந்தைய அரசால் விடப்பட்ட டெண்டர் வந்து இப்போ கேன்சல் ஆகிருக்கு. இப்போ ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெண்டர் வந்து அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பார்த்தீங்களா. இப்போ இந்த டெண்டருக்கான அனௌன்ஸ்மெண்ட்டே எப்போ வந்தது, அதாவது இந்த தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்க போகிறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டு எப்போ வந்ததுன்னா 20/6/2026. ஆனால் இது வந்து அதாவது போன வீடியோவில் நான் சொன்னேன், விஜய் அவர்கள் வந்து இந்த பணி நியமனம் கொடுத்தாரு இல்லையா இந்த மின்சார வாரியத்தில், அது யாருக்குமே தெரியாமல் ரகசியமான முறையில் ஒரு 2-3-5 மாதமே வந்து அது சிஎம் ஆயிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா டிஎம்கே வந்து ஸ்டில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க போல. ஏன்னா 20/6/2026 வந்த இந்த நோட்டீஸ்க்கு, தூய்மை பணியாளர் பிரைவேட்டாக மாறின அப்படின்ற நோட்டீஸ்க்கு திமுக மேலே எப்படி நீங்கள் எழுதுவீங்க? அப்போ ஆட்சி செய்கிறது யார்? 20/6/2026 டிஎம்கே ஆட்சி செஞ்சது. இந்த நான் கிளியராக அந்த பிக்சரில் காட்டுற பாருங்க. கேன்சலேஷன் நோட்டீஸ், த அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் இன் டெய்லி நியூஸ் பேப்பர் டேட் 26/2026 வைப் DIPR/2102/tender/2026 under 3 package stand cancelled. Managing Director TNUIFSL Fund Manager of PDGF. எனக்கு புரியலையே, 2026 6ஆம் மாதம் 20ஆம் தேதி போட்ட ஒரு நோட்டீஸ்க்கு இப்போ இவங்க கேன்சல் வந்து அறிவிக்கிறாங்க. இது எப்படி திமுக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டராக இருக்கும் எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பல பொய்கள் இருக்குது. அத்தனை பொய்களும் அடுக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டாப் 10 மூவிஸ் அப்படின்னு வருவாங்களே, அந்த மாதிரி டாப் 10 பொய்கள் அப்படின்னு நம்ம அடிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு தாவேக்கா ஆட்சியோடைய இந்த 40 நாட்களை தாண்டி போயிட்டு இருக்கு பாருங்க ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி, அவ்வளவுமே பொய்யால் கட்டமைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னும் என்னென்ன பொய்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம்.